பாண்டிச்சேரியில் பிரதமர் மோடியின் வருகையொட்டி முன்னேற்பாடு பணிகளானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராஜகுமார் இணைப்பில் உள்ளார். ராஜகுமார், புதுச்சேரிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்திருக்கிறாரா? அவர் எவ்வளவு நேரத்தில் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார்? அங்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது? விவரங்களை சொல்லுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை அழைத்து பிரதமர் நரேந்திர மோடி வாக்கு சேகரிப்பதற்காக இன்று புதுச்சேரி வருகை தர இருக்கிறார். பிரதமர் இன்று மாலை கலந்து கொள்ள இருக்கும் இந்த சாலை வளத்தில் சுமார் 30,000க்கும் மேற்பட்ட பாஜகவினர் பொதுமக்கள் கலந்து கொள்வார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது 2026 சட்டமன்ற தேர்தல் 5 மாநிலங்களுக்கு நடைபெறும். பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ச்சியாக தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் பரப்புரை மற்றும் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று வருகிறார். இதில் புதுச்சேரி மாநிலத்திற்கான தேர்தல் என்பது ஏப்ரல் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து இன்று மாலை புதுச்சேரியில் சாலை வலம் மேற்கொள்கிறார். பிற்பகல் 12:20 மணிக்கு தனி விமானம் மூலம் டெல்லியில் இருந்து புறப்படும் பிரதமர் மோடி மதியம் 3 மணி அளவில் சென்னை விமான நிலையம் வந்தடைகிறார். பின்னர் சென்னை விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக மாலை 4:15 மணிக்கு புதுச்சேரி விமான நிலையம் வருகிறார். அங்கிருந்து லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலை, சிவாஜி சாலை, முத்தியால்பேட்டை மணிகுண்டு வழியாக அஜந்தா சிக்னல் வரும் பிரதமர் மோடி அங்கிருந்து சாலை வலம் தொடங்க இருக்கிறார். அஜந்தா சிக்னல் சந்திப்பில் இருந்து சாலை வளத்தில் பங்கேற்கும் பிரதமர் மோடி அண்ணா சாலை வழியாக அண்ணா திடல் வரை கிட்டத்தட்ட 1.7 கிலோமீட்டர் தூரம் அவர் சாலை வலம் இருக்கிறார். இருபுறமும் இருக்கும் பாஜக தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்களிடம் கையசைத்து ஆதரவும் பிரதமர் மோடி கேட்கிறார். பிரதமர் மோடியின் இந்த சாலை வளத்தில் சுமார் 30,000க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்பார்கள் எனவும் புதுச்சேரி மாநில பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பிரதமர் மோடியின் வருகை காரணமாக புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய வழித்தடங்களில் 5 அடுக்கு அந்த மோடி செல்லக்கூடிய வழித்தடங்கள் முழுவதுமாக 5 அடுக்கு பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2,000க்கும் மேற்பட்ட காவலர்கள் துணை ராணுவ படையினரும் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். புதுச்சேரி மாநிலத்தில் ஏற்கனவே ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நகரின் உயர்ந்த கட்டிடங்களில் இருந்து கண்காணிப்பு பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் பிரதமர் வருகையின் காரணமாக லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலை, அதே போல நகரில் இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி சாலை, அண்ணா சாலை உள்ளிட்ட பகுதியில் போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 4:30 மணி அளவில் பிரதமர் மோடி புதுச்சேரி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சாலை வலம் மேற்கொள்ள இருக்கிறார். கிருஷ்ணவேணி. பிரதமர் மோடியின் வருகையொட்டி புதுச்சேரியில் பல முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜகுமார்.